ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாசிப்பருப்பு பூரி அண்ட் வெஜ் கறி எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் ஊற வச்சு ஜாரில் நம்ம சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு பட்டை 4 லவங்கம் அது கூட ஜீரகம் சேர்த்துக்கிட்டு நம்ம நறுக்கி வச்ச 3 பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இது கூட நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். ரோஸ்ட்டாக வேணால் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கினா போதும். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கலாம். அது கூடவே இப்போது நறுக்கி வச்சுருந்த 2 தக்காளியை நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் வெந்து வந்தோடனே கொத்தமல்லி, புதினா இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பேனில் ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் ஆற விட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாரில் சேர்த்துக்கிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் கசகசா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ அதே பேனில் ஆயில் சேர்த்துக்கிட்டு நறுக்கி வச்சுருந்த பீன்ஸு, அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருந்த கேரட் சேர்த்துக்கலாம். அது கூட அவரைக்காய் சேர்த்துக்கலாம். அவரைக்காய் வீட்டில் இருந்துச்சுன்னு சேர்த்துட்டேன். அது உங்களுக்கு ஆப்ஷனல், உங்கள்கிட்ட இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கைவிடாத கொஞ்சம் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்தோடனே உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட நம்ம கார்ன் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம காலிஃப்ளவரை ஒரு சுடு தண்ணியில் மஞ்சள் சேர்த்துக்கிட்டு அது கூட காலிஃப்ளவர் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு இந்த காலிஃப்ளவரை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் ஸ்லிம்மில் அது வேகட்டும். இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ பூரிக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். ஒரு பவுலில் கோதுமை மாவு, உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 ஸ்பூன், ஓமம் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பாசிப்பருப்பு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பாசிப்பருப்பு பேஸ்ட் இது தண்ணி எடுத்துகிட்டு இதில் அப்பப்போ சேர்த்து அப்படியே நம்ம கைவிடாத மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். இப்போது 1/2 hour வரைக்கும் நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த பூரி மாவை நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ பூரிக்கு தேவையான மாவை எடுத்துகிட்டு நம்ம பூரி சுடுறதுக்கு தட்டிக்கலாம். இந்த பாசிப்பருப்பு ரவை இதெல்லாம் சேர்க்கறதுனால ஃப்ளேவரு அப்புறமா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பேனில் நல்ல சூடான எண்ணெயில் இந்த பூரியை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு பூரி, காலிஃப்ளவர் வெஜிடபிள் கறி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த பூரிக்கு பாசிப்பருப்பு சேர்த்ததால வெறும் வாயில் சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். இந்த கிரேவி கூட சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ்ஷு குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.